லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வள்ளுவ பெருமான் தன்னுடைய திருக்குறளிலே முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. இந்த வான் சிறப்பிலே சொல்லுகின்ற பொழுது நீரின்றி அமையாது உலகு என்று போற்றுவார். ஆகவே இந்த உலகத்திலே எல்லா செயல்களுக்கும் முதன்மையாக இருப்பது கடவுள் என்பது போல நீரும் அவசியம் என்பதை நமக்கு வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அதிலே ஒரு பாடலிலே சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே நல்ல தானங்களும் தவமும் செய்ய வேண்டும் என்றால் நல்ல மழை இருக்க வேண்டும் என்று போற்றுவார். தானம் தவம் இரண்டும் தங்கா உயர்வுலகம் வானம் வழங்காதெனில் என்று சொல்லுவார். ஆகவே வானமானது நல்ல மழை பொழியவில்லை என்றால் நமக்கு வறட்சி ஏற்பட்டு மக்கள் துன்பப்படுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த திருக்குறளிலே சொல்லுகின்றார். ஆகவே இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலே வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வெப்பமயமாகுதல் என்று சொல்லுகின்ற பருவநிலை மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பை இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எல் நினோ என்று சொல்லுகின்ற அந்த வெப்பமயத்தின் காரணமாக அந்த பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுகின்ற அந்த சுழற்சியின் காரணமாக மேகங்கள் உருவாகாமல் மழைகள் குறைந்து வெப்பநிலை அதிகரித்து மக்கள் துன்பப்படுகின்றார்கள். தமிழகத்தில் அதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. பல மாவட்டங்களிலே முழுமையாக கிணறுகள், நீர்நிலைகள், குளங்கள், குட்டைகளெல்லாம் முழுமையாக வற்றி போய் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை நாம் நாள்தோறும் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இயற்கை சீற்றத்திலே இருந்து மாற வேண்டும் என்றால் நாம் இறைவனை வணங்குவதன் மூலமாகத்தான் அதற்கு ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதை நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இது போல வறட்சி ஏற்பட்டதாகவும் மக்கள் துன்பப்பட்டதாகவும் நமக்கு வரலாறுகள்லாம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்திலேயும் வறட்சி ஏற்பட்ட பொழுது ஞானசம்பந்த பெருமான் பல பதியங்களை எல்லாம் பாடியிருக்கின்றார். ஆகவே அதிலே மேகராக குறிஞ்சி என்று சொல்லுகின்ற அந்த பண் இசையிலே அந்த பாடல்களை எல்லாம் 7 பதியங்களை ஞானசம்பந்த பெருமான் 6ஆம் நூற்றாண்டிலே பாடியிருக்கின்றார். திருப்பராய்த்துறை உள்ளிட்ட பல திருத்தலங்களுக்கு பாடியிருக்கின்றார். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பண் இசைகளை திருக்கோயில்களிலே பாடுவதற்கு ஓதுவாமூர்த்திகளை எல்லாம் நியமித்திருக்கின்றார்கள். அவர்கள் திருக்கோயில்களிலே காலையிலேயும் மாலையிலேயும் 50 புராணங்கள், பஞ்சபுராணம், 12 திருமுறைகளை விண்ணப்பிக்கின்றார்கள். ஆகவே அரசு ஒரு ஆணையிட்டு எல்லா கோயிலிலேயும் இருக்கின்ற ஓதுவார்கள் தினம்தோறும் காலையிலேயும் மாலையிலேயும் மலைப்பதிகத்தை கட்டாயமாக பாட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை இடுவதன் மூலமாக நல்ல மழை பொழியும். அதுபோல் அர்ச்சகர்களும் வேத மந்திரங்களிலே இந்த வேதங்களிலே நமக்கு மழை வேண்டிய பல வேதங்களெல்லாம் மறைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி நமக்கு முன்னோர்கள் சொல்லியதாக இருப்பது இந்த திருமுறைகள். அதே போல 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மகான் வண்ணச்சரவர் நெல்லையிலே ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். அதுபோல மாதை என்று சொல்லுகின்ற திருவாமாத்தூருக்கும் ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். அந்த நெல்லையிலே பாடிய பதிகத்திலே ஒன்று, வேளாண் தொழில் செய்கின்ற உழவர்களெல்லாம் வருந்தியிட்ட பயிர்களெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நல்ல மழை பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றார். கூடாறு கெமனே போல் குளவு திரு கௌமாரர் வீடாய திருவடியில் வெற்றிமலர் அடிவோனே மாடாழ்வார் உழுது மிக வருந்தியிட்ட பயிரெல்லாம் வாடாது விளையும் வண்ணம் மழை பொழிய புரிவாயே என்று கேட்கின்றார். அதைத்தான் வள்ளல் பெருமானும் அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் அவரும் கேட்கின்றார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகின்றார். ஒரு பயிர் வாடினால் ஒரு பயிர் மட்டுமல்ல, அதை சார்ந்திருக்கின்ற பல உயிர்கள் துன்பப்படும். ஆகவே அந்த பயிர்களெல்லாம் செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும் என்று நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் இறைவனை வேண்டி பாடியிருக்கின்றார்கள். நல்ல மழை பொழிந்து நீர்கள் நிலைகள் எல்லாம் நிறைந்ததாக இருக்கின்றது. திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியாரும் ஆழிமலை கண்ணா என்று போற்றி பாடுகின்றார். அதுபோல திருவம்பாவையிலே மாணிக்க வாசகரும் ஒரு பாடலிலே எப்படி மேகமானது சூழ்ந்து மழை பொழியும் என்பதற்கு அழகான ஒரு பாடலிலே சொல்லுகின்றார்.
ஆகவே திருக்கோயிலிலே கட்டாயமாக ஓதுவா மூர்த்திகள் இந்த மேகராக குறிஞ்சி பண்ணிலே இந்த திருமுறைகளை பாடுவதற்கு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்து நல்ல மழை பொழிந்து நீர்நிலைகள் எல்லாம் நிறைவதன் மூலமாக உயிர்கள் பயிர்கள் மட்டுமல்ல மற்ற விலங்கினங்களுக்கும் மரங்களுக்கும் அந்த குளம் குட்டைகள் ஏரிகள் அணைகள் எல்லாம் நிறைந்து மக்கள் எல்லா வளங்களும் பெறுவதற்குரியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, முன்னோர்கள் கோயில்களை அமைத்த பொழுது பெரிய கோயில்களிலே நீர்நிலைகளை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள், குளங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். குளம்பழம் தொட்டும் என்று நம்முடைய திருமுறைகள் சொல்லுகின்றது. இப்பொழுது நாம் திருவாரூரிலே பார்த்தால் மிகப்பெரிய கமலாலயம் என்று சொல்லுகின்ற குளம் இருக்கின்றது, பேரூருக்கும் குளம் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு பெரிய திருக்கோயில்களுக்கெல்லாம் குளங்களை நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள். அதற்கு அங்கே ஆறுகளிலே இருந்து வருகின்ற வாய்க்காலிலே இருந்து ஒரு வழியை ஏற்படுத்தி அது நிறைந்து அதனை இருந்து மீண்டும் பழையபடி அந்த குளங்களெல்லாம் குளத்திலே இருக்கின்ற நீரானது நிரம்பியதற்கு பின்பு மீண்டும் ஆற்றுக்கு செல்லுகின்ற வகையிலே அதை அமைத்திருப்பதாக முன்னோருடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த குளங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்து மழை பெய்கின்ற காலத்திலே இந்த நீர்நிலைகளை எல்லாம் நிரப்புவதன் மூலமாக புனித நீர்நிலைகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலமாக நமக்கு நல்ல நீர் கிடைக்கும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக நமக்கு முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்தந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் பெரிய கோயில்களுக்கெல்லாம் முன்னோர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று வைத்திருக்கின்றார். மூர்த்தி என்றால் இறைவனுடைய சிறப்பும், மூர்த்தி தலம் என்றால் தல விருட்சங்களும் மரங்களை வளர்த்திருக்கின்றார். ஒவ்வொரு கோயிலுக்கும் மரங்களை சார்ந்த வழிபாட்டு முறை. மருதமலை என்றால் மருத மரம், குருந்தமலை என்றால் குருந்த மரம், இப்படி மாரியம்மன் என்றால் வேப்ப மரம், இப்படி தட்சிணாமூர்த்தி என்றால் நமக்கு ஆலமரமாக, விநாயகப் பெருமான் என்றால் அரச மரமாக, இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு மரங்களை வைத்து முருகப்பெருமானுக்கு கடம்ப மரம், கடம்பவரநாதனே என்று சிவபெருமானுக்கு உண்டு. மதுரையிலே ஊரே கடம்ப மரம் என்று கடம்ப ஊர் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி சிறப்புடையதாக நம்முடைய முன்னோர்கள் இறைவனை மட்டும் வணங்கவில்லை, அதனுடைய தாவரங்கள் விலங்குகள் பார்த்தால் இறைவனுக்கு உரியதாக இருக்கும். காகம் நரி எருமை மயில் சேவல் ஆடு மாடு கோழி யானை பசு கன்று காகம் இப்படி எல்லா உயிரினங்களும் நம்முடைய இறைவனுடைய ஒன்றி இருக்கின்றது. ஆகவே இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதோடு திருமுறைகளையும் விண்ணப்பிப்பதன் மூலமாக நல்ல மழை பொழிந்து நீர்நிலைகள் நிறைந்து வேளாண் தொழில் உள்ளிட்ட தொழிலெல்லாம் சிறக்க வேண்டும் என்று நம்முடைய தினமலர் இந்த காட்சி வானொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். விரைவிலே நல்ல மழை பொழிய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். நல்ல ஒரு கீர்த்தனை, மழை பொழிய புரிவாயே தெய்வமே நல்ல மழை பொழிய புரிவாயே என்பது மகான் வண்ணச்சரபருடைய கீர்த்தனையிலே முதல் அடி. எல்லாரும் என்ன செய்யலாம், நல்ல ஆடி 18 மாலை நேரத்திலே விளக்கு ஏற்றி வைத்து, ஏனென்றால் ஆடிப்பெருக்கு அன்று எல்லாரும் நீர்நிலைகளிலே சென்று நீராடி வணங்குவது என்பது பெருக்கு என்றாலே நீர்நிலைகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நீர்நிலைகள் எல்லாம் வளம் குன்றியிருப்பதோடு நம்முடைய கசடுகள் தான் அதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நேரத்திலே அந்த நீர்நிலைகளையும் பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ஆகவே இந்த ஆடி 18 அன்று மாலை நேரத்திலே சென்று மழை பொழிய புரிவாயே தெய்வமே நல்ல மழை பொழிய புரிவாயே என்று இறைவனை இந்த நேரத்திலே வேண்டி வழிபாடு செய்து நல்ல மழை வளம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.